இது என்ன கடைசியில் ரோபோ அந்த தேவையான விஷயம் இருக்கு. ஆல்ரெடி கேசரின்னு கவலையில இருக்க, கடைசியில் எதுக்கு இந்த ரோபோ? கடைசியில் இந்த ரோபோவை காட்டி ஏங்க கெதிகலங்க வைக்கிறீங்க? திருப்பி போறதா ஐடியாவே இல்லடா. நீ சிங்கம் மாறி, இது ஒரிஜினல் சிங்கம். Hey guys, welcome back. எஸ், இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வெறியா காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எடிட்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் 252 அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் போட்டிருந்தாரு. அப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் போல இருக்கு 2 minutes 52 seconds பார்த்தா எஸ் 252 2 நிமிஷம் 52 செகண்டுக்கு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. லென்த்தான ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் பார்க்குற சந்தோஷப்படுறதா இல்லை இதான் கடைசி ட்ரெய்லர் நினைச்சு கவலைப்பட. இனிமே இப்படி நம்ம காத்திருந்து ஒரு தளபதியோட ட்ரெய்லர் பார்க்க போறதெல்லாம் இனி கிடையாது. இனி ட்ரெய்லரே இல்லை, இனி மெயின் பிக்சர் தான். அது வேற காலம். ஸோ ஐயோ சொல்லவே எங்க த லாஸ்ட் ட்ரெய்லர் ஒன் லாஸ்ட் டைம். சரி, எனக்கு நிறைய விஷயம் சொல்லணும். முதல்ல நம்ம ட்ரெய்லரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுங்கிறத பற்றி பேசலாம். இது ஒரு 3 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தளபதி வெற்றி கொண்டார். சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த பழம். என்ன பிளான்? OM அழிவு. எனக்கு நார்மலாம் வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுங்க. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. இதான் அந்த பாட்டு. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்னா கடவுள் ஆயிடுவான். திட முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. Coming. I am waiting இல்ல, I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறடா. கொலை அடிக்கிறது. கொலை பண்றது. இது என்ன கடைசியில் ரோபோ அந்த தேவையான விஷயம் இருக்கு. ஆல்ரெடி கேசரின்னு கவலையில இருக்க, கடைசியில் எதுக்கு இந்த ரோபோ? எனக்கு பீஸ்ட் ஞாபகம்லாம் வருது. என்னதான் கேசரியா இருந்தாலும் அது இவர் பண்றதுனால நமக்கு தெரியாது. ஏங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்குங்க. கேசரினா கேசரி, தளபதி படம்னா படம். கடைசியில இந்த ரோபோவை காட்டி ஏங்க கெதிகலங்க வைக்கிறீங்க? ஆனா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா சில சில சொல்லி இருக்கிற டயலாக்லாம் நல்லா இருக்குது. இது வந்து கேசரியில அந்த ஒரு ஒரு செம்மண் நிறைஞ்ச குவாரிக்குள்ள அவர் பஸ்ஸோட வருவாரு. பஸ்ஸா லாரி அவர் வருவாரு. இதுல பைக்ல வர்றாரு அவரு.
மமிதா பைஜு வந்து உங்க பொண்ணா? என்ன சார் சொல்றீங்க? அண்ணன் மாதிரி இருக்கீங்களே சார். அவர் சொந்த பொண்ணு பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு அவர். ஐயா எனக்கு ஒரு 10 செகண்ட் ஒரு அரை நிமிஷம் எல்லாம் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. கேசரியா தான் கிண்டி இருக்கீங்க. ஆனாலும் நல்லா இருக்கு. இவர் செய்வார். ஆடியோ லான்ச்ல பாக்கும்போது ஏங்க பாலையா நடிச்ச படமா இது, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லணுமுங்க, இது எச் வினோத்தோட படம் மாதிரியே இல்ல. சங்கர், அட்டிலி, லோகேஷ் எல்லாம் கலந்துருக்கு. எல்லாம் என்னங்க எல்லாரும் 5 நாள் வந்து டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு. திருதுப்புன்னு பார்த்தா அந்த சென்டிமெண்ட் வருது, இமோஷனல் வருது, ஷார்ட் எடுத்து அரசியல்வாதிகளை போட்டு வெளுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கண்டெய்னர் கவுளுது, கடைசியில் பார்த்தா சங்கர் ரோபா வந்துருச்சு. ஆனா கேசரியை மறந்துட்டு நம்ம இதை பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும். மறந்துட்டு தான் பார்க்கணும். கேசரி ஐயா, கேசரி கூட பரவாயில்லையா, கடைசியில் இருக்கே அந்த ரோபா, அதுதாங்க எனக்கு பயாங்குது. ஐயா வினோத், இது இப்போ கேசரி மாதிரி ஒரு படம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். கேசரி படத்துல ரோபோவா? ஐயோ, இன்னும் 30 நாள்ல இந்தியா என் காலுக்கு கீழே இருக்கும்னு வில்ல ஒன்று சொல்றான். கேட்டா OM அப்படிங்கிறான். OMனா அந்த ரோபோவா? ரோபோவை இறக்கி உலகத்தை அழிக்க போறாரா? அதை தளபதி காப்பாத்துறாரா? என்ன எதுன்னு தெரியல. தளபதி சுடுறாரு, ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அரசியலுக்காக நிறைய வசனம் பேசி ஐ ஆம் வெயிட்டிங் சொல்லுவேன்னு பாத்தியா? ஐ ஆம் கமிங். என்னை அடிச்சிடலாம், உடைச்சிடலாம், பேசியே கழட்டி விட்டுறலாம் நினைக்கிற எல்லாருக்கும் திருப்பி போறதா ஐடியாவே இல்லடா. ஐயோ, கடைசி படம் கன்ஃபார்ம், கேசரி கன்ஃபார்ம். இப்ப கேசரியை தாண்டி இப்ப இன்னைக்கு 3ஆம் தேதியா, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுற அந்த கேப்புக்குள்ள இந்த ரோபோ யாரு, இந்த ரோபோ யாருன்னு இப்ப கேட்டே எங்களுக்கு மண்டை வலிக்க போகுது. இந்த ரோபோ எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் கேசரியா இருந்தாலும் தளபதி மேல, அனிருத் மேல, எச் வினோத் மேல ஒரு ஹோப் இருக்கு. அது கடைசி ட்ரெய்லர்னாலயா என்னன்னு தெரியல, எனக்கு பார்க்க வித்தியாசமா இருந்தது. என்ன சார் ஒரு அப்படியே இது எப்படி எடுத்துக்கிறது? சந்தோஷப்படுறதா? அந்த ட்ரெயிலர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியா இருந்ததா? நெருங்கி 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 வர 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 முடிஞ்சிருச்சு. படம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கணும். அதான். ஆனா பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குதானே, வந்திருக்கு கேசரியா இருந்தாலுமே. அதான் கேசரியா இருந்தாலும் அது காரணம் இல்லாம கேசரிய போய் தளபதி, எச் வினோத்தெல்லாம் கை வைப்பாங்களா? வச்சிருக்காங்கன்னா ஏதோ இருக்குதுல்ல, சரி செஞ்சு இருக்கணும். இருந்துருங்க சார். இன்னொரு வாட்டி பார்ப்போமா? அந்த ஜெயில் சீக்வன்ஸ் அந்த யானை பாத்தீங்களா? செய்த சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கேட்க போறோம். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? இந்த கோடாரிய நக்கு வரும் பார்த்தீங்களா? விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீ செம்ம ஆக்ஷன் இருக்கானா? உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. பாபா பாஸ்கர் இருக்காரு.
காலி பண்ணிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றேன் எவ்வளோ இருந்தாலும் சரி அதே கெட்டப் இருக்கு. திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சு நீ யாரா நீ? எல்லாம் நல்லா இருக்கு. கடைசியில் அந்த இருப்பு மண்டையை வந்தா பார்த்தீங்களா, அங்கதான் எனக்கு ஐயோ நெல்சனோட ஞாபகம்லாம் வருது. இதே மாதிரி தான் பீஸ்டில் கடைசியில் அந்த ஜெட் எடுத்துட்டு கிளம்புற மாதிரிலாம் வச்சாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா, ஐயா எச் வினோத் கடைசி படம் தளபதிக்கு ரோபோ கீபோன்னு கையை வச்சு நமக்கு வராத களத்துல எல்லாம் எதுக்கியா இறங்குறீங்க? ரோபோ எல்லாம் அவர் சங்கருக்கியா, நம்ம கதை ரீதியா போவோம்யா, ரோபோ எல்லாம் எதுக்கியா வருது? ஐயோ, ஒன்று அது ரோபோவா இல்லை அந்த ஆர்மர் சூட் போட்ட மனுஷனா என்னன்னு தெரியல. ஆனால் விஷுவல்ஸு செமையாக இருக்குது. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. தளபதி சும்மாவே செமையாக நடிப்பார். இதில் கடைசி படம்னு அவருக்கு தெரியும் கடைசி படத்தை எப்படி நடிக்கணும். இதுக்கு அப்புறம் நம்ம கேமராக்கு முன்னாடிலாம் வந்து நடிக்க போகிறதில்ல. என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் 30 வருஷமாக இருந்த ஒரு ஃபீல்டை விட்டு வரும்போது ஒரு இது இருக்கும்ல. அப்போ அவருக்குமே ஒவ்வொரு சீனும் இதுவும் கேமராலாம் வச்சு நடிக்கும்போது அவருக்கு தெரியும், இனி கேமராக்கு முன்னுக்கெல்லாம் வர முடியாது, ஆக்ஷன் சொன்னால் இப்படிலாம் நடிக்க முடியாதுன்னு சொன்னால் ஃபேன்ஸுக்கு கொடுக்கறத கொடுப்போம், செமையாக கொடுப்போம்னு இறங்கி நடிச்சிருப்பாரு. மோனிஷாவும் இருக்காங்க தானே, ஆனால் இதில் காணும். மோனிஷா இதில் நம்ம யார் டாப் குக்கு டூப்பு குக்கு மோனிஷா அவங்களும் அந்த பாட்டில் ஆடினாங்கல்ல, ஏதாச்சும் தெரியல. அவங்க இதில் ட்ரெய்லரில் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணேன். அவர் காட்டுக்குள்ள அந்த தீப்பந்தத்தோட வரும்போது அவரோட கட்சி கொடியில் இருக்கிற மாதிரி 2 யானை அப்படியே அப்படிங்குது. நிறைய ரெஃபரன்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க. தெரியல. எச் வினோத் கன்ஃபார்ம் கேசரி தாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு 9ஆம் தேதி வரைக்கும் இந்த படத்தை எப்படியெல்லாம் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு ஒரு குரூப்பு கிளம்புல அவங்க வந்துடுவாங்க. கேசரி வருது பார்த்தியா, கேசரி வருது பார்த்தியா, ரோபோலாம் வருது பார்த்தியா அப்படின்னு இப்போ ஓட்ட போகிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிறது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா யூஸ்வலாக இதெல்லாம் சன் டிவியில் தான் வரும் ஆடியோ லான்ச், அது இதெல்லாம் இந்த முறை வரலை. ஜீ தமிழ் வாங்கிருச்சு. அங்கே ஆடியோ லான்ச் பண்ணுற அதே டைமு இன்னைக்கா நாளைக்கா ஞாபகம் இல்லை எனக்கு, பராசக்தி ஆடியோ லான்ச்சு சன் டிவியில் நடக்குது. அதை விஜய்க்கு எதிர்த்தா கிராண்டாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கமல் சார் வர்றாராம், சிஎம் வர்றாராம், ரஜினி சார் வர்றாராம், அந்த ஃபங்க்ஷன் இது பண்ணுறது. யாரு வேணாலும் வரலாங்க, அவங்க எல்லாமே போய் உட்காந்து தியேட்டர்ல படம் பார்க்க போறாங்க. மக்கள் வரணும்ல, மக்கள் யாரு படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியல. நீங்க வேற, நான் அந்த ட்விட்டர் பக்கம்லாம் போய் பார்த்தா எம்மம்மா விஜய்க்கு ஒரு பக்கம் போகுது, எடிட்டர்ஸ் எல்லாம் போகுது, ஒரு பக்கம் ஒரு சில சின்ன டீமு. சிவகார்த்தி யாரு தெரியுமில்ல, அது யாரும் சப்போர்ட் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவருக்கு. அது அவர் நல்லவருக்கா வல்லவருங்க என்ன வேணாலும் கதருங்க சார். ஒரு 10-15 வருஷம் எங்கே இருக்குது, 30-32 வருஷம் எங்கே இருக்குது. அதில் ஒரு எடிட் வேறு நான் பார்த்தேன், செம சிரிப்பாக இருந்தது எனக்கு. அது உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கி கொடுப்பாருல, அந்த சீனை பாருங்க. துப்பாக்கி எப்படிங்க சிவா? கிரவுண்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்கள் கையில் தான். கண்ணு கீழே கிடைச்சதுன்னு கொடுத்தனே, அது என்னதான் புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. கண்ணை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், புல்லட் நான் தான் வச்சிருக்கேன், என்ன ஆடிக்கிட்டு இருக்கேன்? அவங்க பேச்ச கேட்டு என் கூட கிளாஸுக்கு வருவியா நீ? போய் ஓரமா போய். தெரியல. அந்த படம் நல்லா இருந்தால் அதையும் பாருங்க. இந்த படத்தை தான் பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இதில் சிவகார்த்திகேயன் மேலே தப்பு இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயனோட படத்தை வச்சு அந்த 2 அரசியல் கட்சிகள் மோதுறதுல நட்டுவில் நசிய போறது வந்து சிவகார்த்திகேயன் தான். ஐயோ, இதுக்கு ஏற்ற மாதிரி துப்பாக்கியை வேற வாங்கிட்டேன். துப்பாக்கியை வாங்கிட்டு எங்கடே சுட வருவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட் ஒன்று பார்த்தேன். அது அட்டகாசமாக இருந்தது. பராசக்தி ஆடியோ லான்ச்சில் அந்த சிவகார்த்திகேயன் வாரது போகிறது அதெல்லாம் காட்டி சன் டிவி சொல்கிறாங்களாம், எங்ககிட்ட சிங்கம் மாதிரி ஒருத்தனை இறக்கியிருக்கான் அவனுக்கு எதிராக ஜீ தமிழ்.
அப்படியா வெண்ண நாங்க சிங்கத்தை இறக்கிருக்கோம் பாருடா அப்படின்னா சிங்கம் வந்து கடிக்குது. டேய் நீ சிங்கம் மாறி, இது ஒரிஜினல் சிங்கம் பாடா அடிச்சுக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன நடக்குமோ தெரியல. போட்டு சிவகார்த்திகனை போட்டு பொழக்கிறாங்க. ஒரு சில டீம் வந்து சிவகார்த்திகனை சப்போர்ட் பண்ணுது, வருது போகுது. ஐயோ நமக்கு செம ஃபன்னு பார்க்கும்போது. என்ன ஆக போகுதா தெரியல. அப்படியே இங்கே வந்தா ரோபோ எல்லாம் வருது. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. கேசரின்னு ஆல்ரெடி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அது ஓகே. கேசரியா இருந்தாலும் நல்லா இருக்கு, அதிரி புதிரியா இருக்கு. ஓ ட்ரோன் எல்லாம் பறக்குது, தளபதி அப்படி வர்றாரு இப்படி வர்றாரு, ஒரு செம ஆக்ஷன் இருக்கு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஏதோ போகுது. அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியில ஏன் பித்தளை கூட்டா பட்டேன் நீ எதுக்குடா வந்து நிக்கிறாரு நடுவில், ஏன்டா வர்ற? அது ஒண்ணுதாங்க எனக்கு இடிக்குது, அந்த ரோபோ வந்தது. அது நினைச்சாதான் பயமா இருக்கு. மற்றபடி அட்டகாசம். நாங்கள் வீடியோவை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 9ஆம் தேதி படம் பார்த்துட்டு ரிவ்யூவோட வர்றேன். அன்டில் தென் இஸ் டம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர். Bye.